அகரத்தின் அன்பு வணக்கங்கள். அமாவாசையன்று முழு நிலவு பௌர்ணமியாக தெரிந்த அதிசயம். ஒரு ஏழை பக்தனுக்காக அம்பிகையே இறங்கி வந்த மகிமை. இதுவெல்லாம் ஒரு பித்தனின் செயல் என்றவர்களை, இல்லை இல்லை, இதுவெல்லாம் ஒரு பக்தனின் செயல் என்று நிரூபிக்க நேரி வந்த அம்பிகை. கோவிலுக்கு வரும் பெண்களையெல்லாம் அம்பாளின் அம்சமாகவே பார்த்து வணங்கிய அபிராமி பட்டரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பாக மாயவரம் அருகிலுள்ள திருக்கடையூர் என்ற புண்ணிய திருத்தலத்தில் அமிர்தலிங்க ஐயருக்கு மகனாக பிறந்தவர்தான் அபிராமி பட்டர் எனும் சுப்பிரமணியன். சிறு வயது முதலே அன்னை அபிராமியிடம் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். பக்தி என்றால் சாதாரண பக்தி கிடையாது. அது உடல், பொருள், ஆவி என அனைத்துமே அம்பிகைதான் என்ற ஒரு பக்தியாகும். சதா அன்னையின் பக்தியிலேயே மூழ்கி தியானத்தில் இருப்பார். கோவிலுக்கு வரும் அனைத்து பெண்களையுமே அபிராமியின் அம்சமாகவே எண்ணி வணங்கி மகிழ்வார். இதனை கண்ட மக்களோ இவரை பித்தன் என்றே அழைத்தனர். இவர் அபிராமியின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியினால் மனதில் தேவியை ஒளி வடிவில் கண்டு பேரானந்தம் அடைவார். இப்படி இருந்த பட்டரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ சித்தம் கலங்கிய பைத்தியம் என்றே மக்கள் இவரை தூற்றினார்கள். உண்மையான பக்தியில் சத்தியத்தில் நிலைத்து விடுபவர்கள் அடுத்தவரின் ஏச்சையும் பேச்சையும் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. அதுபோலதான் பட்டரும் மக்களின் பேச்சை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு மகாராஷ்டிர பரம்பரையைச் சேர்ந்த சரபோஜி என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவர். ஒரு அமாவாசை திதியில் மன்னர் சரபோஜி திருக்கடையூரில் உள்ள அமிர்தேஸ்வரரையும் அன்னை அபிராமியையும் தரிசிக்க கோவிலுக்கு வந்தார். அப்போது பட்டர் மன்னர் வந்ததையும் கவனிக்காமல் அன்னையின் பக்தியில் தியானத்தில் இருந்தார். இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் மன்னரிடம், மன்னா, உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் கண்மூடி இருக்கிறார் பாருங்கள், இவர் ஒரு பைத்தியம் என்று பட்டரை பற்றி மன்னரிடம் குறை கூறினார்கள். அதனை கேட்ட மன்னர் ஒன்றும் சொல்லாமல் கருவறைக்குள் சென்று அம்பிகையை வழிபட்டார். ஆனாலும் மன்னரின் மனதில் பட்டரின் முகமே மீண்டும் மீண்டும் தெரிந்தது. அம்பிகையின் முகம் வரவே இல்லை. எனவே திரும்பி மீண்டும் பட்டரிடம் வந்து, பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்டார். உண்மையில் அன்று அமாவாசை திதி. ஆனால் பட்டரின் தியானத்தில் அம்பிகையின் முகம் பிரகாசமாக தெரிந்ததால் மன்னர் கேட்டதற்கு இன்று பௌர்ணமி திதி என்று கூறிவிட்டார். அதனை கேட்ட மன்னர் திடுக்கிட்டு, அப்படியானால் இன்று இரவு முழு நிலவு தெரியுமா என்றார். நிச்சயம் வரும் என்று கண்மூடியவாறே பட்டர் பதிலளித்தார். பட்டரே, அப்படி இன்று முழு நிலவு வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை, இது அரச கட்டளை என்று கூறிவிட்டு மன்னர் அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரத்தில் பட்டர் மெல்ல மெல்ல கண் விழித்து நிதானத்திற்கு வந்தார். நடந்ததை அறிந்த பட்டர் அன்னையிடம் ஓடினார். தாயே, உன்னையே எண்ணிய எனக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா? உன் பிள்ளையை காப்பது உன் கடமை. இன்றிரவு வானில் முழு நிலவு வரவேண்டும், வராவிட்டால் என் உயிர் பிரியும் என்று கூறிய பட்டர் கோயில் திருச்சுற்றில் குழிவெட்டி நெருப்பு மூட்டினார். மேல் விட்டத்திலிருந்து 100 ஆரங்கள் கொண்ட உரியை தொங்கவிட்டு அதில் ஏறி அமர்ந்தார். பிறகு அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடிந்ததும் ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டே வந்தார். பொழுது சாய்ந்தது. அந்தாதியின் 79வது பாடலை பாடினார் பட்டர். பாடல் முடிந்த மறுகணமே அன்னை அபிராமி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தார். தன்னுடைய தாடங்கம் எனும் காதில் இருந்த தோட்டினை எடுத்து வானத்தில் வீசினாள் அன்னை அபிராமி. அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலவுகள் ஒன்று சேர்ந்தது போல ஒளி வீசியது. அன்னை பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னரிடம் கூறிய சொல்லையும் உண்மை என நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றார். மக்களின் ஆரவாரம், மன்னரின் புகழாரம் என மீதமிருந்த 21 பாடலையும் பாடி அந்தாதியை பூர்த்தி செய்து அபிராமி பட்டர் என்ற சிறப்பு பெயரினை பெற்றார் திருக்கடையூர் பக்தரான சுப்பிரமணியர். மன்னரும் மனமகிழ்ந்து அபிராமி பட்டருக்கு ஏராளமான மானிய நிலங்களை கொடுத்தார். இதுவே அபிராமி பட்டருடைய கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.